டேஸ்டியான சுண்டல் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? நான் கருப்பு சுண்டல் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெள்ளை சுண்டல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1.5 கை அளவு சின்ன வெங்காயம், 6-7 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெய் ஊற்றி. இது கூடவே கொஞ்சமாக பட்டை, கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக ஜீரகம், 3 மிளகு, 1 வரமிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூடவே ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி அதையும் இதோடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், உங்களுக்கு வேணும்னா வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணல, காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி பச்சை வாசம் போனதுக்கப்புறமா ஒரு அரை கை அளவு தேங்காய் பூ இதோட துருவினது அதையும் இதோடவே சேர்த்து நல்லா வதக்கி ஆற வச்சு பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மறுபடியும் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நல்லா தாளித்ததுக்கப்புறமா ஒரு 3 கத்திரிக்காய் கட் பண்ணி அதையும் இதோடவே சேர்த்து நல்லா வதக்கி கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் அதையும் இதோடவே சேர்த்து நல்லா ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, ஏன்னா சுண்டல் வேக வச்ச தண்ணி அதிகமாக இருக்கும். ஸோ அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மல் தண்ணி ஊற்றுறத விட சுண்டல் வேக வச்ச தண்ணி ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் சுண்டல் வேக வைக்கும் போது தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக புளி கரைச்சி, லெமன் சைஸ் புளி, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி புளி குறைச்சிக்கோங்க. இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா மல்லித்தலை போட்டு ஆஃப் பண்ணிடுங்க.